இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யாரெல்லாம் கொடி ஏற்றலாம், யாரெல்லாம் ஏற்றக்கூடாது, இப்படி பல கேள்விகள் இருக்குது. நினச்சா எல்லாருமே கொடி ஏற்றலாமா இல்லை ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மாநிலத்தோட சிஎம், சீஃப் மினிஸ்டர் அவங்களாலே கொடியேற்ற முடியாத அளவுக்கு தான் கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அது எப்போ மாறுச்சு அப்படின்னா, 1974 அன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி சில கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சிஎம்மும் கொடியேற்றலாம் அப்படிங்கிற உரிமையை வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாநில சிஎம்மும் கொடியேற்ற ஆரம்பித்தாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி ஏற்றுவாங்க, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடி ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஏற்றி வச்ச அந்த கொடியை அவிழ்ப்பாங்க. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் ஒவ்வொரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரும் கொடி ஏற்றுவாங்க. இதே ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒவ்வொரு மாநிலத்தோட கவர்னரும் கொடியை அவிழ்ப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், மாவட்ட கலெக்டர், மாவட்ட அதிகாரிகள், ஒவ்வொரு பள்ளியோட தலைமை ஆசிரியர், இல்லை அந்த பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலர், மேயர், இப்படி அரசு பொறுப்பில் இருக்க இல்லை ரிட்டையர் ஆன யார் வேண்டுமானாலும் கொடியேற்ற முடியும். பொதுமக்கள் ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இன்னும் பொதுமக்கள் பலர் கொடியேற்றாமல் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்க ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. 1994 நவீன் ஜிண்டால் அவர் என்ன பண்ணார், அவரோட இண்டஸ்ட்ரியில் டெய்லியும் கொடியேற்றிக்கிட்டே இருந்தார். அங்கிருந்த ஒரு அரசு அதிகாரி இதை தப்பு, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்க இவர் இதை நேராக கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டார். இதை விசாரித்த கோர்ட் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு தனி மனிதனும் கொடியேற்ற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. திரும்ப என்ன பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இதை விசாரித்து தனி மனிதன், இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் தேசிய கொடியை ஏற்ற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்பு 2004 வழங்கப்பட்டுச்சு. ஆனால் 2002 என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா அதில் சில திருத்தங்கள் செஞ்சு தனி மனிதனும் தேசிய கொடியை ஏற்றலாம் அப்படின்னு திருத்தங்கள் செஞ்சுட்டாங்க. பட் 2004 இது தீர்ப்பாக வரும்போது அது கிட்டத்தட்ட சட்டமாக மாறிடுச்சு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கொடி ஏற்றலாம். ஆனால் அந்த கொடிக்கு அவமரியாதை நடக்கும் விதமாக எந்த செயல்பாடும் நடக்காமல் பார்த்துக்கங்க. ஏன்னா அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அந்த விஷயத்தில் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.